Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எல்இடி அந்த பிக் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு எல்இடிக்கு அடுத்து பண்ணது பார் கிராஃப். ஸோ பார் கிராஃபோடைய பார்ட் 2 உடைய கோடிங்கை Mplabல எப்படி பண்ணுறது அதோடைய கோடிங் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ Mplab கோடிங் ஃபார் பார் கோட் இல்லை, இதுதான் நம்ம பார் கோடில் பார் கிராஃப் அப்படின்றதோடைய கோடிங் நம்ம பண்ணியிருக்கோம். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடிங்கை நீங்கள் மாற்றணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா டிசைன் ஃபஸ்ட் நம்ம வே ஹேவ் டு டூ இட் ரைட். டிசைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு டிசைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிசைன் கொஞ்சம் அது வரட்டும். எப்படி இந்த கோடிங்கை மாற்றணும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். 0x06 இந்த அட்ரஸ்க்கு என்ன நேம் இருக்குது அப்படின்ற CCS இதில் போய் பார்த்துக்கணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்து திரும்ப சொல்லித்தரேன் டைம் இருக்கிறதுனால. 0x06க்கு என்ன நேம் வருதுன்னு பார்க்கணும். 06க்கு வந்துட்டு போர்ட் B அப்படின்னு வருது. அது 86க்கு வந்துட்டு என்ன வருது, 86க்கு வந்துட்டு ட்ரிஸ் B அப்படின்னு நேம் வருது. ஸோ இந்த நேம் வந்து ரீசர்ச் மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. Mplabல நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த அரேவை அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்படியே அங்கே இன்னும் இருக்கும். இந்த கோடிங் இது அப்படியே எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட். ஓகே. ஸோ இப்போது என்னென்ன சேஞ்ச் நம்ம பண்ணோம் அப்படின்னா TLED அப்படின்ற இந்த இடத்துல ட்ரிஸ் பின்னு போடணும். நீங்கள் போர்ட் B தானே யூஸ் பண்ணுறோம். போர்ட் பியோட அட்ரஸ் தானே ட்ரிஸ் பியோட அட்ரஸ் தானே வந்துட்டு 0x86. இதோட அட்ரஸ் வந்துட்டு நேம் வந்துட்டு போர்ட் B. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், போர்ட் B இவ்வளோ தானே. இந்த இடத்துல வந்து டிலேக்கு இந்த முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்கோர் போடணும். இப்போ நீங்கள் கம்பைல் பண்ணிங்கன்னா இந்த இது ஒர்க் அவுட் ஆகிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ ஒரு ப்ரோக்ராமர் கம்பைலர்லேருந்து இன்னொரு Mplab IDக்கு நம்மளால் மாற்ற முடியும் கோடிங்க்கு. இவ்வளோ தான். பில் ஃபெயில் வருது என்னென்னு பார்த்துடலாம். அன்டிஃபைன் ட்ரூ. ஓகே, நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, ட்ரூ வந்து சிலதில் ஒர்க் ஆகும், இல்லை ட்ரூ வந்து போட்டால் ஒர்க் ஆகாது. நீங்கள் 1 போட்டுக்கலாம் அது பதில், அப்போ போட்டால் ஒர்க் ஆகும். இப்போ கம்பைல் பண்ணி பாருங்கள். எஸ், சக்ஸஸ்ஃபுல். இந்த மாதிரி வந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல், நோ எரர். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகேவா, நோ மோர் எரர்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் இல்லையா? இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டு பார்க்கலாமா? இதில் டேரெக்டாக உங்களுக்கு எப்படி பண்ணித்தரேன். இப்போ எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 877A அப்படின்னு போட்டுட்டு அப்புறமேட்டு வந்துட்டு பார் கிராஃப் இங்கே ஒன்று வைக்கணும். ஓகே, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் இந்த இடத்துல இப்படி வாஸ்ட்டாக இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல கிரவுண்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு அதை நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்க திரும்ப அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது எல்லாமே. இதில் கோடிங் நம்ம வந்து 10 MHz மாற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம 10 MHz வச்சுருப்போம் போனதில் இல்லையா. இதோடைய கோடிங் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்கீங்க. ப்ரோட்டோக்கால் பண்ணி காட்டுங்க, இப்போ SPI I2ஸ்லாம் பண்ணி காட்டுங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் செய்கிறேன் ஒரு நாள். ஏன்னா இப்போ கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு இல்லையா, கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கோம். இதையும் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக செய்யலாம். எங்கே இருக்க கோடிங்க எங்கே சேவ் பண்ணிக்கி உங்களுக்கு தெரியும். எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெல் நாங்கள் கம்பைல் பண்ணி எக்ஸ்பெல் கரெக்டாக இருக்கும். அந்த எக்ஸ்பெல் இங்கே இருக்குது. ஓகேவா? ஓகே கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் அந்த CCSல என்ன பார்த்தீங்களோ அந்த கோடிங் நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த அட்ரஸ்க்கான நேம் மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். Mplabோட கோடிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் Mplab கோடிங். ஸோ இங்கே பண்ணதுக்கு டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேவா? இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கும் ரியல் Mplabக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ தெரியுதா உங்களுக்கு? இதே இங்கே நீங்கள் CCSல பார்த்த அவுட்புட் அப்படியே நீங்கள் Mplabல பார்க்க முடியும். ரைட்டா? என்ன டிஃப்ரென்ஸ்னால் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃப்ரிக் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கோடிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு மற்ற டாட் மேட்ரிக்ஸு, சவுண்ட் செக்மெண்ட்டு, கீபேடு, பட்டன் எல்லாத்துக்கும் நம்ம இதே மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் SPI I2C, இன்டரப்ட், டைமர், ஸ்பீட் அப்படியும் எல்லாமே பண்ணலான்னு இருக்கேன். ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். PowerPoint ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். And until then, is bye from Program Right. Have a nice day guys. Bye.